ஐயா, கரணம் தப்பினால் மரணம்னு ஒரு சொற்றொடர் பேச்சு வழக்குல இருக்கு. வள்ளல் பெருமானோ அகவல்ல மரணப் பெரும்பினி வாரா வகைமிகு கரணப் பெருந்திறல் காட்டிய மருந்தேன்னு சொல்லியிருக்காரு. இந்த கரணப் பெருந்திறல்ன்றது அந்த மரணத்த தடுக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமானதுன்றது ஒரு விளக்கம் குடுத்தீங்கன்னா நல்லாருக்கும் ஐயா. தயவு மனமே பொதுவாக கரணம் எனப்படும். கரணம் இருவகைப்படும். அவை அகக்கரணம், புறக்கரணம். அகக்கரணம் எனும் அந்தகரணம் 4. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். 2. புறக்கரணம் மனம், வாக்கு, காயம், அதாவது சிந்தனை, சொல், செயல். செயலுக்கு இடமாகிய தேகமாகும். இரண்டிலும் பொதுவாக உள்ளது மனம். இதுவே முக்கியம். கரணம் தப்பினால் மரணம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மிக உயரமான 2 கம்புகளை நிறுத்தி மேலே கயிறு கட்டி அதன் மீது ஒரு குச்சியை வைத்து கொண்டு, அது எதற்கு என்றால் உடல் ஒரு பக்கமாக சாயும் போது எதிர் திசையில் குச்சியை சாய்த்து பலுவை கொண்டு சமன்படுத்துதல். ஆக குச்சியை வைத்து நடந்து வித்தை காட்டும் பழக்கம் இருந்தது. அது இப்போதும் இருக்கின்றது. அவர்கள் மனதையும் உடலையும் மிகுந்த எச்சரிக்கையுடன் வைத்திருக்க வேண்டும். இல்லையெனில் கீழே விழுந்து சாக வேண்டியதுதான். இங்கே நம் சுத்த சன்மார்க்கத்தில் இதன் பொருளை பார்ப்போம். தப்பினால் என்றால் 2 பொருள் உண்டு. வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்க அனுபவம் கண்டத்துக்கு மேல் என்றுள்ளார். அதாவது சகா கல்வி கற்போர், அதாவது இரவாமையை வேண்டுவோர் முதலில் தனது மனதை இதயஸ்தானத்திலிருந்து மீட்டு புருவ மத்தியின் உட்புறம் சிற்றமையில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்பது அடிப்படையான கரண ஒழுக்கமாகும். கரணம் என்பது மனம். இப்படி மனதை ஆரம்பத்தில் புருவ மத்தியில் நிறுத்தும் போது சில நிமிடங்கள் இருந்து பின்பு சலிப்படைந்து மறுபடியும் பழைய நிலைக்கே கீழிறங்குவது அதன் பழைய விஷய வாசனையாகும். அதை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து உள்ளே நிலைநிறுத்தி மீண்டும் அது தப்பித்து கொள்ளாமல், அதாவது குற்றமில்லாத தப்பில்லாத முயற்சியால் அங்கேயே இழுத்து நிலைநிறுத்தல் வேண்டும். அப்படி ஒருகால் மனம் தப்பித்து கண்டத்துக்கு கீழே இறங்கிவிட்டால் அதுதான் யமகண்டம் என்னும் மரணம்தான். கரணம் தப்பினால் மரணம். நன்றி. தயாநிதி சுவாமி சரவணானந்தா.